வெள்ளை மனம் படைத்த வெள்ளை மனிதர் ஒருவர் நேற்று வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த வெள்ளை அறிக்கை உண்மையிலுமே திமுக அரசை கேள்வி கேட்கின்ற வெள்ளை அறிக்கையாக, திமுக அரசு செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற வெள்ளை அறிக்கையாக இருக்குதா, அல்லது அந்த வெள்ளை அறிக்கை என்பது திமுகவினுடைய ஆட்சியை வெண்மைப்படுத்தக்கூடியதா இருக்குதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகமும் நேற்று எழுந்திருக்குது. தாவேகாவினுடைய தலைவராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று உடனே அவர் சொன்னாரு, நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், மாநிலத்துடைய கடன் 10 லட்சம் கோடிக்கு மேல போயிருச்சு, கஜானாவை அப்படி வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நிதி இருக்கு, எவ்வளவு இருக்கு, எந்தெந்த வகையிலெல்லாம் வருவாய் வருது, இதையெல்லாம் வெள்ளை அறிக்கையாக நாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் ஃப்ரம் தென் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்ப நிதித்துறை அமைச்சரை எப்படிப்பட்ட நபரை போட்டால் சரியாக இருக்கும் என்று பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு மரிய வில்சன் அப்படிங்கிறவரை நிதித்துறை அமைச்சராக போட்டிருக்கிறாங்க. அவர்கள் தலைமையில் ஆய்வு நடத்தி அந்த ஆய்வினுடைய இறுதியில் நேற்று வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அந்த வெள்ளை அறிக்கை குறித்து தான் இன்னைக்கு காணல விரிவாக பார்க்க போறோம். அனைவருக்கும் அசுரனின் வணக்கம். நேற்று தாவேகா அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை என்பது வரலாற்றிலேயே முதல் முறையாக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தாவேகாவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், தாவேகாவில் இருக்கிற உறுப்பினர் பெருமக்கள், தாவேகாவில் இருக்கிற சில நபர்கள் எல்லோருமே சொன்னாங்க, வரலாற்றிலேயே முதல் முறையாக, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சன் டிவியில் போடுவது போல இந்திய அரசியல் வரலாற்றில், அதுவும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக வெள்ளை அறிக்கையை ஒரு அரசு வெளியிடுது அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளை அறிக்கையை இப்பதான் முதல்ல வெளியிடுறாங்களா அப்படின்னா இல்ல. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் வரும்பொழுதும் 2021 வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அன்னைக்கு வெளியிட்டவருடைய பேர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மெத்த படித்த மேதை, அமெரிக்காவில் இருந்து இந்த அரசியல்ல மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து ஒரு 4-6 மாதம் இருந்தாரு. அந்த 6 மாத காலகட்டத்தில் 30,000 கோடியை யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம வாயை விட்டு அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து அவர் பறிக்கப்பட்டு அந்த அமைச்சர் மாற்றப்பட்டாரு. அவர் வந்த உடனே வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அவர் என்ன வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் தேவையில்லாத செலவுகளுக்கு பணத்தை கடன் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு செய்தார்கள் அப்படின்னு அவர் ஆங்கிலத்தில் சொன்னார். ஏன்னா அவருக்கு தமிழ் அந்த அளவுக்கு வராது, ஏன்னா அமெரிக்காவில் இருந்தவர் அப்படி இருந்தவர், அதனால அவருக்கு தமிழ் வராது. ஆனால் இந்த வரலாற்றில் முதல் முறையாக வெள்ளை அறிக்கை வெளியிடுகின்ற தாவேகா, வரலாற்றில் முதல் முறையாக, வரலாற்றின் கெடும் வாய்ப்பாக தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆட்சிக்கு வந்து அவர்கள் முதல் முறையாக வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. அதை மரிய வில்சன் அவர்கள் வெளியிடுறாரு. இந்த நிதித்துறை அமைச்சரை ஏன் தேர்ந்தெடுத்திருப்பாரு விஜய் அப்படின்னு நானும் பல கட்ட யோசனைகள்ல இருந்தேன். எப்படி இவரை தேர்ந்தெடுத்திருப்பாரு? ஒருவேளை இவர் ஒரு பெரிய பினான்ஸ் நிறுவனம் வச்சிருந்திருப்பாரோ, அல்லது இவர் தாவேகாவினுடைய நிதி செயலாளராக அவர் வேலை செஞ்சிருப்பாரோ, அப்படி எதன் அடிப்படையில் இவரை கொடுத்தாங்க அப்படின்னா, நிதின்னு போய் கேட்கிறவங்களுக்கெல்லாம் வாயில மிதி அப்படின்னு சொல்லி அவர் செயல்படுவாரு, அதனால தான் அவருக்கு நிதித்துறை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் பின்னாட்கள்ல தான் நமக்கு தெரிய வந்துச்சு. அப்படி நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மரிய வில்சன் அவர்கள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய ஆணைக்கிணங்க, ஏன்னா எல்லா அமைச்சர்களும் அப்படி தானே சொல்லுவாங்க, முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க நாங்கள் இதை துரிதமாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி வெள்ளை அறிக்கையை தயார் செஞ்சு கொடுத்துட்டாரு. இந்த வெள்ளை அறிக்கையை படித்து பார்க்கும் பொழுது, அவர் படிக்கும் பொழுது, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுது. அது தமிழில் வெளியிட மாட்டாங்க. சரி, தமிழில் வெளியிட மாட்டீங்க, வெளியிட தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்லைங்களாம். 21 ஸ்லைடு, அந்த 21 ஸ்லைடும் தமிழில் இருக்கு. பிபிடி பிரசன்டேஷன் போட்டு அதை பிரஸுக்கு நீங்கள் வெளிப்படையாக சொல்றீங்க. அதில் ஆங்கிலத்தில் எழுதல, தமிழில் தான் எழுதி இருக்குது. ஆனால் அதை பார்த்து படிக்கும் பொழுது 1008 பிழை, தமிழே படிக்க வரல. இதுல தமிழ்நாடு அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிடுது. அதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லாம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மானத்தமிழர் விஜய் ஆட்சியில மானத்தமிழர் மரிய வில்சனுடைய அந்த நிதித்துறை அவங்க ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க. ஆனா தமிழ் வரல. கடைசியில் பார்த்தா நமக்கு அந்த ஒட்டுமொத்த பேட்டி தமிழே வரல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தமிழ் பேசுறாரு. எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது, நேர்முறையாக செயல்பட்டது, விரைவாக சீரமைப்பது, எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை, ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும். இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் கொரோனா
பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் உச்ச நீதிமன்றம்னு சொல்ல முடியல, உச்ச நீதிமன்றம்னு சொல்றாப்ல. சிறந்த உதாரணம் சொல்றதுக்கு பதிலா சிதாரணம் அப்படின்னு சொல்லி படிக்கிறாப்ல. அதே போல பொது ஆவணம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா போது ஆவணம் அப்படிங்கிறாப்ல. சரி, அவருக்கு படிக்க வரல. ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிதான் படிச்சாப்ல, அவருக்கு படிக்க வரல. குறைஞ்சபட்சம் அவரு ஆங்கிலத்திலேயாவது முழுமையா பேசினாப்ல. ஆனா இந்த மரிய வில்சன் ஆங்கிலத்திலும் பேசல. சரி, அவர் எந்த மொழியில பேசினா நமக்கு என்ன? அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா, இந்த மலம பித்தா பித்தாதே அந்த பாட்டு எழுதாங்கல்ல, அரபி குத்து, அந்த அரபி குத்து பாட்டுல வர்ற மாதிரி இவர் வந்து அரபியில் எதுவும் சொன்னாதான் அவருக்கு புரியுமோ, இல்லை அரபி மொழி தான் தெரியுமான்னு தெரியல. தமிழ் அவருக்கு வரல, சரி அதை விட்டுருவோம். ஆனால் அந்த அறிக்கையை படித்து பார்க்கும் பொழுது 21 ஸ்லைடை பார்க்கும் பொழுது தங்கம் தென்னரசு, அவர் முன்னாள் நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அவர் சொன்னது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த படத்தில் சுந்தரராஜன் சொல்லுவார்ல, அதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டு அப்படிம்பார்ல, அந்த மாதிரி இந்த வெள்ளை அறிக்கையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதைத்தான் கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த மாதிரி கடன் தொகை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரங்களில் நானே பேசியிருக்கேன். இதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு எதுக்கு இவ்வளவு அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு நடத்தி 10.25 லட்சம் கோடி கடன் இருக்கு. நாங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் பேசின காணொலிகளை எடுத்து பாருங்க. போக்குவரத்து துறை 60,000 கோடி நஷ்டத்தில் இருக்குது. மின்சாரத்துறை கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி கிட்ட நஷ்டமாயிருச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்தா 15 லட்சம் கோடிக்கு மேல நம்மளுடைய கடன் தொகை போயிடும். தமிழ்நாடு அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிச்ச கடன் தொகையே 10.25 லட்சம் கோடி இருக்குது. அந்த 10.25 லட்சம் கோடியில கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேல வட்டியா செலுத்துறாங்க அப்படின்னு இதை எல்லாத்தையும் பொதுக்கூட்ட மேடைகள்ல நாங்க பேசணும். அதை ஒரு அறிக்கையை ஆய்வு பண்ணி தயார் பண்ணி கொண்டு வந்து 6 முக்கிய அம்சங்கள் கொண்ட ஆய்வு அறிக்கையை நேத்து உட்கார்ந்து ஆத்துன்னு ஆத்தி இருக்கிறாரு திரு மரிய வில்சன் அவர்கள். கூட இருந்த அதிகாரிகள் எல்லாரும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா அவங்க சொன்னது, அவர்களுக்குள்ளே, அதாவது அமைச்சருக்கும் பக்கத்தில் இருக்கிற அதிகாரிக்குமே 2 பேருக்கும் முரண் இருக்கு. எப்படின்னா, எஃப்ஆர்பிஎம்ங்கிற சட்டத்தின்படி, மத்திய அரசினுடைய சட்டத்தின்படி 3% மிகாமல் பற்றாக்குறை இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எல்லையை மீறி இருக்கிறாங்க, அந்த வரம்பை 3% வரம்பை மீறி இருக்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் மரிய வில்சன் சொல்றாரு. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அதிகாரி அதுக்கப்புறம் பிரஸ் கேட்கும்போது சொல்றாரு, அது வந்து கட்டுக்குள்ள தாங்க இருக்குது, அந்த வரம்பை மீறி எல்லாம் போனாங்க, அப்படிலாம் நாங்க வந்து யாரையும் குற்றச்சாட்டு சொல்லல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அமைச்சருடைய முகத்தை பார்க்கணுமே. ஏன்னா அவருக்கு தான் தெரியாது என்ன சொன்னாங்கன்னு, எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அதிகாரி மறுத்து பேசுறாரு, அப்படியெல்லாம் உச்ச வரம்பை வந்து நாங்க மீறல, இது வரைக்கும் அரசு மீறவே இல்லை, அதாவது திமுக அரசு மீறலன்னு அதிகாரி சப்போர்ட் பண்றாப்ல. பக்கத்துல உட்கார்ந்திருக்க அதிகாரி என்ன சொல்றதுன்னு கேட்கிறாம, இஸ் கரெக்ட், இந்த ஒரு படத்துல இங்கிலீஷா பேசுவாங்க, அதுல தனுஷ் சொல்லுவார்ல, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கா யா 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 அப்படிம்பார்ல, அந்த மாதிரி எந்த அதிகாரி எது சொன்னாலும் யா 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 இதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் தேவையா? என்ன விஷயங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லணும். குட்டி ஸ்டோரி சொல்றாராம். எல்லா 21 ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு குட்டி ஸ்டோரி. அதாவது நம்ம வீட்டை ஒப்பிட்டு, வீட்டினுடைய கடன் சுமை இவ்வளவு இருக்குது, வீட்டில் வந்து இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு இவ்வளவு செலவாகுது, அதுல வந்து நம்ம இவ்வளவு மிச்சம் பிடிச்சு அடுத்து கல்வி கட்டணத்துக்கோ பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கோ இப்படியெல்லாம் நம்ம எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துறாராமா. இதைத்தானப்பா நாங்க தேர்தலில் சொன்னோம். இப்படி இவ்வளவு கடன் இருக்குது, ஏற்கனவே 3.25 லட்சம் கோடி கடன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 3.25 லட்சம் கோடி கடன் கட்டும் பொழுது நீ எங்க இருந்து தாய்மாமன் சீரு கொடுப்ப, எங்க இருந்து தாலிக்கு தங்கம் கொடுப்ப, எங்க இருந்து 2,500 ரூபாய் கொடுப்ப, எங்க இருந்து இந்த வீட்டில் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு மாசம் 5,000 காசு கொடுப்ப, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும்? இந்த இலவச கவர்ச்சி அறிவிப்புகள் தேவையில்லை, இதைத்தானே சொன்னோம். இதை எல்லாத்தையும் சொல்லும் பொழுது கேட்காத இந்த அமைச்சர் பெருமக்கள், இதையெல்லாம் சொல்லும் பொழுது கேட்காத இந்த தாவேகாவினுடைய ரசிக பெருமக்கள், விஜயனுடைய ரசிக பெருமக்கள், இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இதுல எல்லாம் வந்து தேவையில்லாம செலவினங்கள் இருக்குது. இதுல வந்து நாங்க இதை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டால், வெள்ளை அறிக்கையினுடைய இறுதியில் இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், இதுல கடன் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனை, அதுல மிக முக்கியம் 4 ஓட்டைகள். அந்த 4 ஓட்டையும் அடைக்கிறதுக்கு வடிவேலுக்கு பின்னாடி வந்து தண்ணி பிச்சுக்கிட்டு போகும், ஒருத்தர் மண்டை அண்டை கொடுத்து அடைப்பார்ல, அந்த மாதிரி 4 ஓட்டைகளை அடைக்க போறாங்களாம். எந்தெந்த 4 ஓட்டைகள்? பத்திரப்பதிவில் வருவாய் வந்து கம்மியா இருக்குது, அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கம்மியா இருக்குது, மார்க்கெட் விலையை விட கம்மியா இருக்கிறதுனால அதுல நஷ்டம் ஏற்படுது, முதல்ல அந்த ஓட்டையை அடைப்பாங்களாம். அப்புறம் வந்து இந்த மதுபான இதுல வந்து முறைகேடுகள் நிறைய நடக்குது, அதை வந்து அப்புறமா அடைப்பாங்களாம். கனிம வளங்கள், அந்த கனிம வள சுரங்கத்தில் இருந்து முறைகேடுகள் நிறைய நடக்குது, அதுல வந்து அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுது, வருவாய் இல்லை, இவ்வளவு கனிமங்கள் இருந்தும் நமக்கு நஷ்டம் வருது, அதனால அந்த ஓட்டையை அப்புறம் அடைப்போம். அப்புறம் ஜிஎஸ்டி வருவாயில வந்து சில குளறுபடிகள் இருக்குது, அதை வந்து நாங்க அடைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஓட்டையையும் அடைக்கிறாராம். ஏன்னா ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி ஊத்துனா தண்ணி கீழே ஓடிக்கிட்டே இருக்குமா, அதனால முதல்ல பாத்திரத்தை அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு அப்புறமா பாத்திரத்தை
பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற போறாரு திரு மரிய வில்சன் அவர்கள். அவர் தான் நிதித்துறை அமைச்சர். நீங்க தண்ணி ஊத்துறதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லணும்ல. அப்ப பத்திரப்பதிவுல முத்திரைத்தாளில் நாங்கள் விலையேற்றத்தை கொண்டு வர போகிறோம். வாய் திறந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மின்சாரத்துறையில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு என்ன காரணம், அந்த நஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அதையும் மரிய வில்சன் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு மேலே மின்சாரத்துறையில் நஷ்டமாக இருக்குது. அந்த மின்சாரத்துறையில் ஏன் நஷ்டமாச்சு அப்படின்னா முறையான கட்டண உயர்வு வரல. அப்ப கட்டண உயர்வு வரப்போகுதா, அதை கொண்டு வர போறீங்களா அப்படிங்கிறத சொல்லணும். போக்குவரத்து துறையில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. போக்குவரத்து துறையில் கிட்டத்தட்ட 70,000 80,000 கோடிக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அதாவது 74 ரூபா செலவு செஞ்சா அரசுக்கு வரக்கூடிய வருவாய் 26 ரூபா தான் வருது. அப்புறம் எதுக்கு இலவச பேருந்து விடுறீங்க? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். அதனால தான் நஷ்டம் ஏற்படுது. அப்போ இலவச பேருந்துகளை நீங்கள் விடமாட்டீங்களா, ரத்து செய்ய போறீங்களா, இல்லை டிக்கெட் விலையை கூடுதலாக ஏற்ற போறீங்களா? 26 ரூபா வருவாய் வருது, 26 ரூபா டிக்கெட் போடுற இடத்துல 74 ரூபாய்க்கு டிக்கெட்டை நாங்கள் மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அதில் வருவாயை ஈட்டி அந்த நஷ்டத்தை நீங்க சரி கட்ட போறீங்களா, இல்லை என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல வெள்ளை அறிக்கையில் எதையும் தெளிவாக சொல்லாத இந்த வெள்ளை அறிக்கை ஒரு வெற்று அறிக்கை தான். ஒரு வெள்ளை பேப்பர் சும்மா இந்த தூக்கி எறிஞ்சிட்டு போறது, அவ்வளவுக்கு தான் பயன்படுமே ஒழிய இதுல என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர விரும்புறீங்க? அந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பா வருகின்ற 100 ரூபாய் வருமானத்துல செலவு செய்யறதுக்கு முன்னாடியே அத்தியாவசிய தேவைகள் அன்றாட செலவுகளுக்காக 64 ரூபா 40 காசு, அதாவது 64.4% காசு வந்து போயிருது வெளியில. எதுக்கு போயிருது? வட்டியாக, அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக, ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷனாக, இந்த மாதிரி இதில் வந்து 64 ரூபா 40 காசு போயிருது. மீதி இருக்கின்ற அந்த 36 ரூபாயை வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? அந்த 36 ரூபாலையும் இன்னும் கூடுதல் செலவினங்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 23 ரூபா கிட்ட செலவாயிருது. வெறும் 13 ரூபாயை வச்சு எப்படி ஒரு அரசை நடத்த முடியும் அப்படின்னு ஒரு அரிதான கேள்வியை, எழுதி கொடுத்த கேள்வியை மரிய வில்சன் அவர்கள் அப்படியே படிச்சிருக்கிறாப்ல. அப்படி 64 ரூபா 40 காசு வட்டிக்கு, சம்பளத்துக்கு, அரசு ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு, பென்ஷனுக்கு போயிருது. 23 ரூபா வந்து அத்தியாவசிய தேவைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லை மற்ற செலவினங்களுக்கு போயிருது. மீதி 13 ரூபாயை வச்சு எப்படி நீங்கள் இல்லத்தரசிகளுக்கு 2500 ரூபாய் கொடுப்பீங்க? மீதி 13% காசை வைத்துக்கொண்டு எப்படி இலவச பேருந்தை கொடுத்து பேருந்தை நஷ்டமாக்காமல் நடத்துவீங்க? எப்படி நீங்கள் 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்து அந்த மின்சாரத்துறை ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கிறதை எப்படி நீங்கள் கை தூக்கி கொண்டு வருவீங்க? எப்படி நீங்கள் தாய்மாமன் சீரு கொடுப்பீங்க? எப்படி பட்டுப்புடவை கொடுப்பீங்க? எப்படி சம்பளம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு சம்பளம் கொடுப்பீங்க? இப்படி இந்த கவர்ச்சி திட்டங்களுக்கு, திமுக கொடுத்த கவர்ச்சி திட்டங்களுக்கே 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கூடுதல் கடன் வாங்கி இருக்குன்னா நீங்க அதை தாண்டி கொடுத்துருக்கீங்க. அப்போ வருஷத்துக்கு நீங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் கோடி வாங்கினாங்க. நீங்கள் ஆண்டுக்கு 5 லட்சம் கோடி வாங்கணும். இந்த 5 லட்சம் கோடி கடனை வாங்காமல் சொன்ன வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியுமா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கு இல்லைன்னா அதிகாரத்திற்கு ஏன் போனீங்க? ஒவ்வொரு ஆட்சி வரும் பொழுதும் இதே நிலைமை தான். வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. 2021 திமுக வெளியிட்டப்ப அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இல்லத்தரசிகளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, வாக்குறுதிகள் கொடுத்தீங்கல்ல, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. அதை விட்டுட்டு அதிமுக ஆட்சியை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுன்றது வந்து ஒரு சம்பிரதாயம் தான், இதுலெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல் வந்துடாது அப்படின்னு அதிமுக அன்னைக்கு சொல்லுச்சு. இன்னைக்கு திமுக அதை சொல்லுது. யாரு? தாவேகா ஆட்சியை பார்த்து, தாவேகாவுடைய வெள்ளை அறிக்கையை பார்த்து அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக அதை விமர்சிக்குது. அப்ப வெள்ளை அறிக்கை என்பது ஆண்டாண்டு காலமாக நாம் தமிழ்நாட்டு மக்களை ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. இதுல இந்த நிதிநிலையை, இந்த நிதி பிரச்சனையை, ஜிஎஸ்டிபியை சரி செய்வதற்கு, முதலீடுகளுக்கான இதை வந்து ஈர்ப்பதற்கு, இதெல்லாம் சரி செய்வதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார். பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதற்கு ஒரு அமைச்சர் தெரிஞ்சா தானே பதில் சொல்லுவார். நம்மளும் அவரை கோச்சுக்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, அவரை கோச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓட்டு போட்ட நம் மக்கள் மீது தான் தப்பு. என்ன எதுன்னு தெரியாது, ஜிஎஸ்டிபினா என்னன்னு தெரியாது, ஜிடிபினா என்னன்னு தெரியாது, உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு தெரியாது, இந்த உற்பத்தியை பெருக்கினால்தான் அரசுக்கு பொருளாதாரம் வருங்கிறது தெரியாது, அரசாங்கத்திற்கு வரி வருவாய் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இவங்க இதே மரிய வில்சன்ட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்லுவார்? ஜிஎஸ்டியிலேருந்து வருதுங்க, மத்திய அரசு பகிர்மானத்திலேருந்து வருதுங்க, அது இல்லாமல் இந்த வருவாய், இந்த கனிம சுரங்கங்கள், இந்த இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரசுக்கு வருவாய் வருதுங்க, அப்புறம் சாலை இதுக்கு வந்து வரி கட்டுறாங்கல்ல அதில் வருதுங்க, இப்படி ஒரு 4-5 அது சொல்லிட்டு போயிடுவார். சரி, அந்த அளவுக்காவது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும்.
அப்படி பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது வில்சன் அவர்களுடைய பதில் என்னவா இருக்கு? இதை சரி செய்வதற்கு ஏற்கனவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்தை 8 முறை தள்ளி போட்டுட்டாங்க. நீங்கள் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னும் 2 நாள்ல வருது, அதை நீங்கள் இப்ப உடனே கொண்டு வருவீங்களான்னு கேட்டதுக்கு அது 2027 வரைக்கும் தள்ளி போட்டிருக்கோம்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்குங்க ஆட்சிக்கு வந்தீங்க? 2021 திமுக வந்துச்சு, அவர்கள் அந்த சட்டத்தை ஏற்றல, அதனால தான் இவ்வளவு பின்னடைவு, அதனால தான் 5 லட்சம் கோடி கூடுதலாக கடன் வாங்கி இருக்கிறோம். அந்த 5 லட்சம் கோடி கூடுதல் கடன் சுமை வந்து நமக்கு வந்தது, அதுக்கான வட்டி காசு வந்தது, இது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு தான் அதிகாரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. அப்ப வந்த உடனே அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம், 8வது முறையா அது தள்ளி எல்லாம் போடப்படாது, நாங்க இந்த முறை இந்த அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதை நிறைவேற்றுவோம்னு ஏன் உங்களால் வாய் திறந்து பேச முடியல? ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது, அது என்ன சட்டம்னு கூட அவர்களுக்கு தெரியாது. நிதிநிலையை சரி செய்வதற்கு வரி உச்சவரம்பை ஏற்றணும், வரியை ஏற்றணும். எப்படி? தனிநபர் வரியை ஏற்றணும், சொத்து வரியை ஏற்றணும், குடிநீர் வரியை ஏற்றணும், எல்லா துறையும் நஷ்டத்தில் தான் இருக்குது. அப்போ அதையெல்லாம் சரி செய்யணும்னா வரியை ஏற்றணும். வரியை ஏற்றினா என்ன ஆகும்? இன்னைக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்திற்கு அனுப்பிவிட்டு நம்ம விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜய், என் அண்ணன் விஜய், என் தம்பி விஜய், என் புருஷனை கூட எனக்கு மதிக்க மாட்டேன், என் புருஷனை விட எனக்கு விஜயத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்படின்னு துப்பிடுவாங்க. அப்படிங்கிற அச்ச உணர்வு. வரியை ஏற்ற முடியாது, அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாது. அதை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? எங்களால் எதையுமே செய்ய முடியாதுங்க, நாங்கள் திமுக ஆட்சியினுடைய நீட்சியை கொடுக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலையை தூக்கிட்டு அந்த இடத்துல விஜயனுடைய தலையை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லிட்டு போயிடலாமே. எதையுமே சரி செய்ய முடியாமல், எதையுமே சரி செய்வதற்கு நோக்கம் இல்லாமல், அதில் ஒரு புதிய சிந்தனை இல்லாமல் எப்படி நீங்கள் நிதிநிலையை சரி செய்வீங்க? ஒருவேளை ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் இன்னைக்கு 1,28,000 ரூபாய் கடன் இருக்கு. இந்த படத்துல எல்லாம் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சருடைய ஃபண்டுக்கு பணம் அனுப்பின மாதிரி தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவர்கள், தாவேகாவினுடைய நிர்வாகிகள், நீங்க தான் சொல்றீங்களே தாவேகாவினுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, 1 கோடி பேரும் ஆளுக்கு 1 லட்சம் அனுப்புனா 1 லட்சம் கோடி கொடுத்துடலாம்ல. அந்த 1 லட்சம் கோடியை எடுத்து 10,4 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, அதுல 1 லட்சம் கோடியை கட் பண்ணிட்டோம்னா 22,000 கோடி வட்டி மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு வந்துரும்ல, வருவாயா வந்துரும்ல. 22,000 கோடி கூடுதலாக கட்ட வேண்டியது இல்லை. அப்படி யாராவது செய்வீங்களா தாவேகாவில்? அப்படி யாராவது செல்றது முன் வர்றதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? இதுல மரிய வில்சன் ஒப்பிடுறாரு எந்த மாநிலத்தோடு? குஜராத் மாநிலத்தோடு தமிழ்நாட்டை ஒப்பிடுறாரு. அவர்கள் வரி இதுல 0.8% உபரி வரி வச்சிருக்கிறாங்க. வரி வசூல் செய்து 0.8% அவங்க கூடுதல் பணத்தை கையில வச்சிருக்கிறான். அவனுக்கு பற்றாக்குறை பட்ஜெட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி மரிய வில்சன் சொல்றாரு. இப்ப அதே நாம மரிய வில்சன் அவர்கள்ட்டையும் அமைச்சர் பெருமக்கள்கிட்டையும் கூட இருந்த அதிகாரிகள்ட்டையும் கேட்கிறோம், ஜிஎஸ்டி வருவாயில குஜராத்துக்கு எவ்வளவு பங்கீடு கொடுக்கப்படுது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது? இந்த கேள்விக்கு இவர்கள்ட்ட பதில் இருக்கா? மத்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒரு மாதிரியும், குஜராத் அரசாங்கத்தை ஒரு மாதிரியும், உத்தரப்பிரதேசத்தை ஒரு மாதிரியும், பீகாரை ஒரு மாதிரியும் அணுகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த நடப்பு அரசியல், இந்திய அரசியல் எல்லாம் தெரியாமல் தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்களா? குஜராத்தோட ஒப்பிடுறீங்க. குஜராத் தமிழ்நாட்டை விட வளர்ந்த மாநிலமாக இருக்குதா? வரி வருவாய் பெருக்கத்தில் வேணா வளர்ந்த மாநிலமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை நீங்கள் ஒப்பிடும் பொழுது திமுக ஆட்சி மீது விமர்சனம் இருக்கு. உடனே திமுகவுக்கு சொம்பு தூக்குறாருங்க. திமுக அவங்க திருட்டு பயலுக தான், அவங்க சரியா திருடினவங்க தான், நல்ல வளமையா திருடினவங்க. ஆனா ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து அவங்க செய்யலை. இங்கே இருக்கிற மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு கல்வி அறிவு பெற்று அவங்க எல்லாம் கேள்வி கேட்க அவங்க ஏதோ ஒன்று செஞ்சான். ஆனால் குஜராத் அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வளர்ந்த மாநிலமாக இருக்குதா? குஜராத்தினுடைய வரி வருவாய் வேணா கூடுதலாக இருக்கலாம், ஆனால் அங்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்குது? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்குது, அங்கே எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது? இங்கே படித்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவு, அங்கே படித்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? இப்படி எல்லா கோணத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் மிக மிக மோசமான நிலைமையில இருக்கு. அந்த மாநிலத்தோடு ஒப்பிட்டு ஒரு அமைச்சர் பேசுறாரு. இதுல இருந்தே திமுக ஒரு அரசியலை கையில் எடுக்குது. எப்படி கையில் எடுக்குதுன்னா பார்த்தீங்களா, குஜராத்தோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா அப்போ பிஜேபியினுடைய சாயல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு முத்திரை குத்துறதுக்கு நீங்களே கொண்டு போய் முகத்தை கொடுத்தது போல, ஏன் மூஞ்சில குத்திக்கப்பா பிஜேபி பிடிஎம்னு அப்படின்னு நீங்களே போய் முன்னாடி நின்று வாலண்டியரா வாங்கி கட்டிக்கிறது போல நீங்க குஜராத்தோட ஒப்பிடுறீங்க. அந்த குஜராத்துக்கு வரி வருவாய் எவ்வளவு கொடுக்குது ஜிஎஸ்டியில இருந்து மத்திய அரசாங்கம், நமக்கு எவ்வளவு கொடுக்குது? பேரிடர் காலங்களில் 5,000 கோடி கேட்டா 500 கோடி கூட கொடுக்காத மத்திய ஒன்றிய அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம், பாஜகவினுடைய அரசாங்கம். ஆனா அதுவே குஜராத்
எல்லாத்துக்குன்னா 5000 கோடி கேட்டா 18000 கோடி வரைக்கும் தூக்கி கொடுக்கும். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்குது, பீகாருக்கு கொடுத்துருக்குது. அப்ப ஜிஎஸ்டி வரி வருவாயில எவ்வளவு பங்கீடு போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒப்பீடுகளை இவர்கள் கொடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். குறையா சொல்றோம்னு நினைக்காதீங்க. குஜராத்தோட ஒப்பிட்டுட்டீங்க அப்படின்னு வெளிநாடுகளோட ஒப்பிடுங்க. அந்த நாட்டில் எவ்வளவு உபரி பட்ஜெட் வச்சிருக்கான், அந்த நாட்டில் எப்படி அவன் காசை சேமித்து வச்சிருக்கான், அவனுக்கு வரி வருவாய் எவ்வளோ வருது, அவன் வரியை எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுறான், எங்கெங்கெல்லாம் செலவினங்களை கட் பண்ணுறான், எங்கெங்கெல்லாம் அவன் வருவாயை பெருக்கிறான், அதை பாரு. இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒன்று தான். வருவாய் பெருக்கத்திற்கு இங்கு முதலீடுகளை ஈர்ப்பது அவசியம் இல்லை, இங்கு உற்பத்தியை பெருக்கணும். அந்த உற்பத்தியை உள்நாட்டு முதலாளிகளை வைத்து உற்பத்தி செய்து இயற்கை வளங்களுக்கு பாதிப்பு இல்லாமல், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல், இங்கே இருக்கிற நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படி நீங்கள் உற்பத்தியை பெருக்கி அதை வியாபாரமாக்கி அதில் இருந்து வரி வருவாயை அரசு எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் இது நல்ல அரசாக வளரும். இந்த கடன், இந்த வட்டி இதெல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நல்ல அரசாங்கத்தை, தூய்மையான அரசாங்கத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் பல நாட்களாக சொன்னார். உற்பத்தியை பெருக்கணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறதை வைத்து விவசாய நிலங்கள் இருக்கு, விவசாயத்தில் உற்பத்தியை பெருக்குவோம், ஆடு மாடுகளை உற்பத்தியை பெருக்குவோம், கோழி பண்ணைகளை நாங்கள் அமைப்போம், பண்ணைகளை அமைப்போம், தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வருவோம், அதை நம்ம உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்வோம். பனைமரத்தில் இருந்து எவ்வளவோ பயன் இருக்குது, அதில் இருக்கிற பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம். ஒவ்வொரு பால் இருக்குன்னா பால்ல இருந்து பால்வினை பொருட்கள் இருக்கு, அதை உற்பத்தி செய்து அதை நாங்கள் ஏற்றுமதி செய்வோம், தரம் வாய்ந்த பொருட்களாக ஏற்றுமதி செய்வோம், தேன் எடுத்து ஏற்றுமதி செய்வோம். இப்படி பல தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்வச்சாரு. ஆனா நீங்க நாட்டு மக்கள்லாம் யாருக்கு வாக்கு செலுத்தணும்? இவர் வந்தாருன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க, இவர் வந்தா நல்லா பாட்டு பாடுவாருங்க, இவர் வந்தா நல்லதா செய்வாருங்க, தாலிக்கு தங்கம் கொடுப்பாருங்க, 2500 கொடுப்பாருங்க, பட்டு புடவை கொடுக்குறாருங்க, பட்டு வேட்டி கொடுக்குறாருங்க, வீடு கட்டி கொடுக்குறாருங்க அப்படின்னு நீங்க வாக்குகளை செலுத்தினீங்க. இன்னைக்கு அதிகாரத்திற்கு வந்தவர்கள் கையை விரிக்கிறாங்க, எங்க கிட்ட எதுவுமே இல்லை, கஜானாவை வலிச்சு சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க திமுக. இதை சொல்வதற்கா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க? இதை சொல்றதற்கா ஒரு முதலமைச்சர்? இதை சரி செய்வதற்கு தான் முதலமைச்சர், நிதித்துறை அமைச்சர், இந்த 35 அமைச்சரவை, இந்த 35 அமைச்சர்கள் அதை சரி செய்யணும். காலம் எடுத்துக்கங்க. பொறுமையா நிதியை நீங்க எப்படி கையாளுறது, எப்படி உற்பத்தியை பெருக்குவது, திட்டமிடுங்க. நீங்கள் திட்டமிட்டு அதை செயல்படுத்துறதுக்குள்ள உங்க ஆட்சி முடிஞ்சு போயிடும். ஏன்னா திட்டமிட்டுட்டு தான் நீங்கள் வரணுமே. நீங்கள் திட்டம் போட்டது எதுக்கு? ஆட்சிக்கு வரணும் திட்டம் போட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, வந்ததுக்கு அப்புறம் எதை செயல்படுத்துவீங்க தெரியாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு. இதை மீட்பதற்கு முடிந்தால் வேலை செய்யுங்க. தாவேகாவில் இருக்கிறவங்க, தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள், மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறவர், நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறவங்க, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய காணொலிகள் இருக்குது, நிறைய இருக்குது, நீங்கள் எடுத்து கேளுங்க. எடுத்து கேட்டுட்டு அதில் இருந்தாவது இதை சரி செய்யுங்க. வெற்று இலவச அறிவிப்புகள், அந்த இலவசங்களுக்கு நீங்கள் செலவு செய்ய மறுபடியும் நீங்கள் கடன் வாங்கினா இன்னும் அதில் பாதாளத்துக்கு தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் போகுமே ஒழிய ஒரு பொழுதும் பொருளாதாரம் மேம்படாது. காணொலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு லாஸ்ட் பிட்டு ஒன்று இருக்கு, அதை மட்டும் பேசிடுவோம். இந்த வரி வருவாய்ன்றாங்கல்ல, அதெல்லாம் சில குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு மரியவல்சன் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் யாரோ சொன்னாருன்னு தான் தெரியல. ஏன்னா யாரோ ஒருத்தர் நான் இந்த வரியை கட்ட முடியாது, வாங்கின வண்டிக்கு வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வரியை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றத்தை இது பண்ணிட்டு இருக்கிறதாவும், இப்போ அதெல்லாம் அரசாங்கத்தை ஏமாத்துறது. அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வரும் அதில் வரி வருவாய் எவ்வளோ வரும்னா, இப்போ 100 ரூபா வரி கட்டுறோம் அப்படின்னா 59 ரூபாயை மத்திய ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கும். அதாவது வருமான வரி, இந்த மாதிரி இம்போர்ட்டட் டேக்ஸ், அந்த வரியில இருக்குல்ல, அதில் 100 ரூபாயில் 51 ரூபாயை மத்திய ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கும், 49 ரூபாயை மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இது சட்டத்தில் இருக்குது. அப்படி நீங்கள் கட்ட வேண்டிய வரி, அதாவது அந்த வழக்கு போட்டு இது பண்ணாங்கல்ல, மரியவல்சன் கட்சியில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரு அந்த பணத்தை செலுத்திட்டாருன்னு வைங்க. அந்த மாதிரி யோக்கிய சிகாமணிகளாக எல்லாருமே மாறி அந்த வரியெல்லாம் செலுத்தினாலே தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு ஏதாவது காசு வரும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். பார்ப்போம், நல்லவங்களா இருந்தால் செய்வாங்கல்ல.